அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது கடவுள் போட்ட முடிச்சு. கொடைக்கானலில் தேனிலவு. தங்கை மகிக்காக கோடீஸ்வரன் அஸ்வினின் மனைவியாகிறாள் ராஜி. வசதிக்காக அஸ்வினின் தம்பி அனிருத்தின் கரம் பிடிக்கிறாள் மகி. இந்த இரண்டு ஜோடிகளின் முதல் இரவும் வெவ்வேறு காரணங்களால் நடக்காமல் போகிறது. ஒரே நாளில் மூத்த மருமகள் ராஜியின் திறமையை கண்டு வீடே பாராட்டுகிறது. திருமணத்தின் அடுத்த நாளே, உன் திறமையை நான் வீணடிக்க விரும்பவில்லை. பிடிக்காத இந்த திருமணத்திலிருந்து நீ விரும்பினால் விலகி கொள்ளலாம். உன் வீட்டிற்கு செல்வதென்றால் சொல். யாரும் உன்னை எதுவும் சொல்லாதபடி நான் ஏற்பாடு செய்கிறேன் என்கிறான் அஸ்வின். ராஜிக்கு கோபத்திலும் அவமானத்திலும் முகம் சிவந்து விடுகிறது. அவள் மனதுக்குள் எரிமலை வெடிக்கிறது. இனி என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் வாருங்கள். அத்தியாயம் 6. பாவ ராஜு கஷ்டப்படக்கூடாது என்ற எண்ணத்தில் அஸ்வின் இதையெல்லாம் சொன்னாலும் அவன் மனம் படாத படப்பட்டு கொண்டிருந்தது. அவளை முதலில் அவன் கையில் தாங்கிய போதே அவன் மனதுக்குள் அவள் குளிர் தென்றலாய் நுழைந்து உறைபனியாய் உறைந்து விட்டாள். என்று அவள் இவனை பிடிக்கவில்லை என்று சொன்னாலோ அன்றிலிருந்து அவள் நினைவுகளே இவன் மனதை ஆக்கிரமித்திருந்தது. அந்த நினைவுகள் விருப்பத்தால் வந்தது அல்ல, வெறுப்பால் ஏற்பட்டது. இப்போதும் தன் வெறுப்பு தன் மனதில் நிறைந்திருக்கும் இவளை காயப்படுத்தி விடக்கூடாது என்றுதான் இப்படி கேட்டான். ஒருவேளை இவள் போகிறேன் என்று சொல்லிவிட்டால் நினைத்த போது அவனுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏற்கனவே அவள் விருப்பத்தை மீறி திருமணம் செய்தான். இனியும் அவள் கஷ்டப்படக்கூடாது என்றுதான் இவ்வாறு சொன்னான். படபடக்கும் தன் நெஞ்சை மறைத்து கொண்டு அவள் முகத்தை பார்த்தான் அஸ்வின். அஸ்வின் பேச பேச ராஜியின் மனதில் இடி இறங்கியது போல இருந்தது. பேசி முடித்ததும் அவள் பதிலை எதிர்நோக்கிய கணவனை பார்க்க எரியும் தணலின் நடுவே நிற்பது போல இருந்தது. என்ன மாதிரியான மனிதன் இவன்! சாச்ச, இவனெல்லாம் மனிதனே இல்லை. இந்த லட்சணத்தில் இவ்வளவு பெரிய குடும்பத்தின் வாரிசு. தொழிலை திறம்பட நடத்துகிறான் என்ற பெருமை வேறு. திருமணம் முடிந்து முழுதாக ஒரு நாள் கூட முடியவில்லை. அதற்குள் நீ வேண்டுமானால் கிளம்பு என்கிறான். அவன் மேல் பழி வராமல் சாமர்த்தியமாக தப்பிக்கொள்ள பார்க்கிறான். இந்த அறிவு நேற்று எங்கே போனது? அப்படியே அவனை கண்ட துண்டமாய் வெட்டி போட வேண்டும் என்ற வெறி ஏற்பட்டது ராஜிக்கு. நினைப்பதை எல்லாம் செய்ய முடியாதே. உடன் பிறந்தவள் என்ற பெயரில் ஒரு பெரிய தடை இருக்கிறதே. கண்களாலே அவனை எரித்து விடுவதைப் போல பார்க்க குழம்பி நின்றான் அஸ்வின். மனிதர்களின் உணவே புரியாத இவன் மற்றதையெல்லாம் எப்படி ஒழுங்காக செய்வான் என்ற சந்தேகம் ஏற்பட்டது ராஜிக்கு. இத்தனை வருத்தத்திலும் நல்ல வேளை இவன் மகிக்கு கணவனாக வரவில்லை என்ற உணர்வு அவளுக்கு மேலோங்கியது. திருமணம் முடிந்த ஒரே நாளில் ஞானோதயம் வந்துவிட்டதா? பழி வாங்க வேண்டும் என்று திருமணம் செய்தவனுக்கு திடீரென்று பரிதாபம் தோன்றிவிட்டதா? பரவாயில்லை, காலம் முழுவதும் வாழாவெட்டி என்ற பெயருடன் வாழ்ந்தாலும் பரவாயில்லை. ஆனால் இப்படி ஒரு இதயம் இல்லாதவனுக்கு மனைவியாக வாழ்வதை விட அது 100 மடங்கு மேல். இதற்கு மேலும் இவன் முன் நின்று கொண்டிருந்தால் நமக்குத்தான் அசிங்கம். என்ன, அப்பா வருத்தப்படுவார். அம்மாவுக்கு அப்பாடா, இனி வீட்டு வேலைகளை செய்ய வேண்டியது இல்லை என்ற சந்தோஷமாகத்தான் இருக்கும். மின்னலாய் அவள் மனதில் துக்கமும் வருத்தமும் மாறி மாறி வீச ஒரு முடிவுக்கு வந்தாள். ஐயோ, திருமணம் ஆகிவிட்டதே, இனி இங்கேயே இருக்கிறேன், என்னை எப்படியாவது ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இவன் காலில் விழுந்து கெஞ்சுவேன் என்று எதிர்பார்க்கிறானா? ஒருவேளை அதற்குத்தான் இந்த நாடகமோ? இதுவும் இவன் பழிவாங்கும் எண்ணத்தின் வெளிப்பாடோ என்று யோசித்தவள் அவன் முகத்தில் இருந்த தீவிரத்தை பார்த்து தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டாள். வேண்டாம், இனி ஒரு காலமும் இவன் முகத்தில் விழிக்க வேண்டாம். இந்த ஒரு நாள் வாழ்க்கையே இந்த ஜென்மத்துக்கும் போதும். கடவுளே, இவனைப் போல ஒரு கணவன் யாருக்கும் வாய்த்துவிடக்கூடாது. மனதுக்குள் கடவுளிடம் வேண்டினாள் ராஜி. இனி மகியின் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இந்த வீட்டில் இருப்பவர்கள் யாரும் இவனைப் போல புத்தி கெட்டவர்கள் இல்லை. எல்லோரும் நல்லவர்களாகவும் அறிவுள்ளவர்களாகவும் தெரிகிறார்கள். மகியின் வாழ்க்கைக்காக பார்க்காமல் கிளம்பிவிட வேண்டியதுதான். எந்த காரணத்துக்காக இவனை திருமணம் செய்து கொண்டேனோ அது முடிந்தது. பெரிய நியாயவான் போல போ என்பவனிடம் இனி என்ன பேச்சு? என்னதான் மனதை சமாதானப்படுத்தினாலும் அழுகை முட்டி கொண்டு வந்தது. வேறு வழி இல்லை. தன்னையே மிரட்டி வந்த அழுகையை அடக்கினாள். எதற்காக அழுகிறாய் ராஜி? இவனுக்காகவா?
இவனுக்காக நீ ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தாலும் அது அந்த கண்ணீருக்கும் கேவலம், உனக்கும் கேவலம் என்று அவளுக்கு அறிவுறுத்தியது அவள் மனது. சீறிக்கொண்டு வந்த கோபத்தை அடக்கிக் கொண்டு அவனை தீர்க்கமாக பார்த்தாள். சரி, நான் என் வீட்டுக்கு கிளம்புகிறேன் என்ற வார்த்தைகள் மனதில் உருப்பெற்று தொண்டைக்கு வந்து சேர்ந்தது. அவள் வாயை திறந்த வினாடி கதவு தட்டப்பட்டது. கண்களை கூட இமைக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்த அஸ்வின் ஒரு நிமிடம் என்று சொல்லிவிட்டு அறை கதவை திறந்தான். அங்கே அவனுடைய அப்பா ராஜகோபால் நின்றிருந்தார். அப்பா, ஒரு ரிங் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேனே என்றான் அப்பாவிடம். ஏ, நான் உங்க 2 பேருக்கு இடையில வந்துட்டேனா? இல்ல மாடிக்கு வர முடியாத அளவுக்கு எனக்கு வயசாயிடுச்சா? அவர் சிரித்து கொண்டே கேட்க, ஐயோ அதெல்லாம் இல்லப்பா என்றான் அஸ்வின். உள்ளே வந்தவர் ராஜி அங்கு நிற்பதை பார்த்ததும், என்னம்மா 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது குறுக்க வந்துட்டனா என்று கேட்க, இல்லை என்பது போல தலையை மட்டும் அசைத்து வைத்தாள். பக்கத்தில் நின்ற மகனை பார்த்து, தாத்தா உன்கிட்டையும் உன் தம்பிக்கிட்டையும் பேசணுமா? அவனை வர சொல்லிட்டு நீயும் கீழே வா என்றார். அப்படியே ராஜியிடம் திரும்பியவர், ராஜிமா, எனக்கு ஸ்வீட் சாப்பிட ரொம்ப ஆசையா இருக்கு, உனக்கு ஸ்வீட் செய்ய தெரியுமா என்று கேட்டார். தெரியுங்க என்று தயக்கமாக அவள் சொல்ல, என்னம்மா நீ 3வது ஆள்கிட்ட பேசுற மாதிரி வாங்க போங்கன்னு பேசுற? அழகா மாமான்னு கூப்பிடுமா, அப்பான்னு கூப்பிட. 3 பிள்ளைங்க இருக்காங்க. கூட பிறந்ததும் ஒரே ஒரு தம்பி தான். என் கூட பெண் பிள்ளைகள் பிறந்திருந்தா அவங்க பிள்ளைங்க என்ன மாமான்னு கூப்பிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த குறையை தீர்க்கத்தான் நீங்க வந்திருக்கீங்க. நீயும் மகியும் என்ன மாமான்னு தான் கூப்பிடணும். அதை விட்டுட்டு அங்கிள் வாங்க போங்கன்னு கூப்பிடாதீங்க என்றார் ராஜகோபால். சரிங்க மாமா என்று ராஜி தலையாட்ட, வெரி குட்மா, இன்னைக்கு உனக்கு பிடிச்ச ஸ்வீட்டை மதியம் எனக்காக பண்ணிடுமா என்றவர் கிளம்பி விட்டார். நான் போய் ஹனிக்கிட்ட சொல்லிட்டு கீழே போறேன், நீயும் வந்துடு, நாம இதை பத்தி அப்புறமா பேசிக்கலாம். யோசனையாய் அவளை பார்த்து கொண்டே கிளம்பி போனான் அஸ்வின். முகத்தை கழுவி துடைத்து கொண்டு ராஜி தயாராகி கொண்டிருக்க அவர்கள் அறைக்குள் அக்கா என்று அழைத்து கொண்டே வந்தாள் மகி. சொல்லு மகி, ராஜி கேட்க, அக்கா, தாத்தா எதுக்கு எல்லாரையும் வர சொல்லி இருக்காரு? என்ன விஷயமா இருக்கும்? ஆர்வமாக கேட்டாள் அவள் தங்கை. எனக்கும் தெரியல மகி, அவரோட அப்பா, சாரி மாமா வந்தாங்க, கீழே வர சொல்லிட்டு போயிட்டாங்க. சரிக்கா, நீ ரெடியாகி வா, நான் ரூம்ல வெயிட் பண்றேன். திரும்பிய மகியிடம், அவ்வளவுதான், கிளம்பிட்டேன், வா போகலாம், கீழே போய் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நெற்றி பொட்டை சரி செய்தவள் தங்கையுடன் கீழே வந்தாள். அஸ்வினும் அனிருத்தும் ஏற்கனவே அங்கு இருந்தார்கள். தாத்தா பாட்டி ஒரு சோஃபாவிலும் அவர்களுக்கு எதிரில் இருந்த சோஃபாவில் ராஜகோபால் காயத்ரி தேவியும் உட்கார்ந்திருந்தனர். ராஜி மகி இருவரும் வந்துவிட்டதை பார்த்த அஸ்வின், தாத்தா வர சொல்லியிருந்தீங்களே, என்ன விஷயம்? ஏதாவது ஆஃபீஸ் விஷயமா என்றான். ஆஃபீஸ் விஷயம் இல்லை, ஆனால் முக்கியமான விஷயம்தான். அது இருக்கட்டும், நீ எங்க கிளம்பி இருக்க? அஸ்வினை பார்த்து கேட்டார் தாத்தா. என்ன தாத்தா இப்படி கேட்குறீங்க? ஏதோ வெக்கேஷனில் இருக்க ஸ்கூல் பையனை கேட்குற மாதிரி கேட்குறீங்க. ஆஃபீஸ் போக வேண்டாமா தாத்தா என்று கேள்விகளை அடுக்கினான் அஸ்வின். என்னடா அதுக்குள்ள ஆஃபீஸ் கிளம்பிட்ட? நேற்று தான் உனக்கு கல்யாணம் ஆச்சு, ஞாபகம் இருக்கா இல்லையா? கோபமாக கேட்டார் பாட்டி அஞ்சனா தேவி. பாட்டிமா, கல்யாணம் தான் முடிஞ்சிருச்சுல்ல, 2 நாளா ஆஃபீஸ் போகவே இல்லை. ஒரு சில நாளைக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஜிஎம்க்கும் மற்ற மேனேஜர்ஸ்க்கும் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு நான் கண்டிப்பாக போகணும் அஸ்வின் சொல்ல. ஜிஎம் மேனேஜர் எல்லாரையும் வர சொல்லிட்டேன். அவங்க 3 பேரும் இப்போ வந்துடுவாங்க. இந்த பிஸ்னஸ் எல்லாம் உனக்கு முன்னாடி உங்கள் அப்பா ராஜா தான் பார்த்துக்கிட்டு இருந்தான், இப்போவும் அவன் பார்த்துப்பான். அடுத்த 1 வாரத்துக்கு என்ன செய்யணுமோ அதை சொல்லிடு. தாத்தா சொல்ல அதிர்ந்து போய் பார்த்தான் அஸ்வின். அவன் இயல்பு நிலைக்கு வருவதற்கு சில கணங்கள் பிடித்தது. தாத்தா 1 வாரமா? அது வரைக்கும் நான் என்ன பண்ண போறேன்? படபடப்பாய் கேட்டான் அஸ்வின். நீ மட்டும் தனியா எதுவும் பண்ண வேண்டாம், ராஜி மட்டும் இல்ல, சின்னவனும் மகியும் கூட உன்னோட வருவாங்க என்றார் பாட்டி. பாட்டி, நாங்க 4 பேரும் மகி வீட்டுக்கு போகணும், அதுதானே? அனிருத் கேட்க, என்ன இவங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு 1 வாரமா? அதிகபட்சம் 2 மணி நேரத்தில் போயிட்டு வந்துடலாமே என்றான் அஸ்வின். ஏண்டா அஸ்வின், பிஸ்னஸை தவிர உன் மூளை வேற எதுக்குமே உபயோகமாகாதா? எதையும் முழுசா கேட்க மாட்டியா? அப்பா என்ன சொல்றாங்கன்னு அமைதியா கேளுடா, சலித்து கொண்டார் ராஜகோபால். சரி விடு விடு, அவனே ஆஃபீஸ் போக முடியலன்னு கோவத்தில் இருக்கான், நீயே அவனை திட்டுற.
உடனே பரிந்து கொண்டு வந்தார் பாட்டி. இப்ப நான் என்ன திட்டேன்னு என்கிட்ட கோவப்படுறீங்கம்மா? ராஜகோபால் கேட்க, டே ராஜா, இப்ப அதுவோட முக்கியம். நீயும் உன் அம்மாவும் உங்க சண்டையை அப்புறமா வச்சுக்கோங்க. இப்ப கொஞ்சம் என்ன பேச விடுறீங்களா? பெரியவர் கேட்க அனைவரும் கப் சிப் என்று அமைதியாகிவிட்டனர். டே அஸ்வின், நீயும் உன் தம்பியும் ராஜியையும் மகியையும் அழைச்சிக்கிட்டு ஒரு வாரம் கொடைக்கானல் போறீங்க. அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. தாத்தா சொல்லி கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்டான் அஸ்வின். ஐயையோ தாத்தா, என்னால் எங்கேயும் போக முடியாது. எனக்கு ஆஃபீஸ் போகணும், நிறைய வேலை இருக்கு. வெரி சாரி என்றான். டேய், உங்ககிட்ட யாரு கருத்து கேட்டா? போயிட்டு வாங்கன்னு சொன்னேன், அவ்வளவுதான். நான் சொல்றதை மட்டும் நீங்க 2 பேரும் கேட்டா போதும். என்ன சரியா என்ற பெரியவர் மகனிடம் திரும்பினார். ராஜா, டிரைவர் 2 பேரையும் மத்தியானம் 1 மணிக்கெல்லாம் வர சொல்லிடு. லஞ்ச் முடிச்சதுமே இவங்க கிளம்பட்டும். ஏம்மா ராஜி, மகி, இப்போ மணி 10 ஆகுது. உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் தேவையான பொருட்களை பேக் பண்ணிடுங்க. ஏதாவது வேணும்னா டிரைவர்கிட்ட லிஸ்ட்டு கொடுங்க, அவன் வாங்கிட்டு வந்து கொடுத்துடுவான். சொன்ன தாத்தா ராஜியையும் மகியையும் பக்கத்தில் அழைத்தார். இருவரும் அருகில் சென்று நிற்க, இந்தாம்மா இதை பிடிங்க, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா வாங்கிக்கோங்க. உங்கள் அக்கௌண்ட் நம்பரை உங்கள் அத்தைக்கிட்ட கொடுத்துடுங்க. உங்களுக்கு பணம் தேவைன்னா காயத்ரி உங்களுக்கு உடனே போட்டுருவா என்றார். இல்லை தாத்தா, வேண்டாம் என்று ஒரு முறை மறுத்த மகி தாத்தா நீட்டிக்கொண்டே இருக்கவும் பணத்தை வாங்கி கொண்டாள். ஆனால் ராஜியோ பணத்தை வாங்க அடியோடு ஒத்துக்கொள்ளவில்லை. கட்டிய கணவனுக்கும் தனக்குமே சம்பந்தமில்லை என்று வரும்போது இந்த வீட்டு பணத்தை மட்டும் நான் எப்படி தொட முடியும் என்று நினைத்தாள் ராஜி. ஏண்டா, உன் பொண்டாட்டிய உன்னை தவிர யார்கிட்டையும் எதுவும் வாங்கக்கூடாதுன்னு மிரட்டி வச்சிருக்கியா? தாத்தா கேட்க திடுக்கிட்டான் அஸ்வின். வாய் திறந்து பேசாவிட்டாலும் அஸ்வின் தனக்குள்ளேயே புலம்ப ஆரம்பித்தான். ஐயோ, ஏன் இன்று தாத்தா இடிமேல் இடியாய் தலையில் தூக்கி போடுறார்? முதல்ல நான் ஆஃபீஸ் போகணும், ஏகப்பட்ட வேலைகள் பாக்கி இருக்கு. கொடைக்கானல்ல போய் நான் என்ன செய்ய போறேன், அதுவும் இவளோட? நானே இவ விஷயத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்கேன். தாத்தா வேற இப்படி குண்டை தூக்கி போட்டு விட்டாரே. அவள் பணம் வாங்கி கொள்ள மறுத்தால் அதுக்கு நானா காரணம்? அவளை நான் மிரட்டினதா திட்டுறாரே. நான் வேற சும்மா இருக்காம பெரிய தியாகி மாதிரி அவள் நல்லதுக்காக என்று நினைத்து ஏதோ பேசியிருக்கிறேன். ஒருவேளை எல்லோரும் சொல்வது போல பிஸ்னஸை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியலையோ? நான் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேனோ? தவியாய் தவித்தது அஸ்வினின் மனம். இந்த லட்சணத்துல நான் சொன்னதை மட்டும் இவ தாத்தா கிட்ட சொன்னா அவ்வளவுதான். என் கதி அதோ கதிதான். உதறல் எடுத்தது அஸ்வினுக்கு. பணத்தை வாங்காமல் நின்ற ராஜியிடம், ஏம்மா, தாத்தா கொடுக்கிற பணத்தை வாங்க மாட்டேங்கிற? அன்பாக கேட்டார் பாட்டி. இவரிடம் என்னவென்று சொல்வது? நினைவு தெரிந்த நாளிலிருந்து இதுவரை இரு பக்கமும் தாத்தா பாட்டி என்று யாரையும் பார்த்ததில்லை ராஜி. பள்ளி நாட்களில் உடன் படிப்பவர்கள் தேர்வு விடுமுறை நாட்களில் தாத்தா வீட்டுக்கு போகிறேன் என்று சொல்வதும், அவ்வப்போது எங்க தாத்தா வந்திருக்காங்க, பாட்டி வந்திருக்காங்க என்று சொல்லி துள்ளி குதிப்பதையும் பார்த்திருக்கிறாள். கல்லூரி நாட்களில் அவளுடைய தோழிகள் பாட்டி கொண்டு வந்தாங்க என்று விதவிதமான பலகாரங்கள் எடுத்து வருவதும், அவ்வப்போது பாட்டி ஊர்ல திருவிழா, குடும்பத்தோட போறோம் என்று விடுமுறை எடுப்பதும் சர்வ சாதாரணமாக நிகழ்ந்து கொண்டிருந்தது. இதற்காகவெல்லாம் எத்தனையோ முறை ஏங்கி இருக்கிறாள் ராஜி. பூமிநாதன் அவர் மனைவி மேகலாவை ஒரு ஆசிரமத்தில் இருந்துதான் திருமணம் செய்து கொண்டார். ராஜிக்கு ஓரளவு நினைவு தெரியும் வரை பூமிநாதனின் அம்மா அவர்களோடு இருந்தார். ஆனால் எப்போதும் மேகலாவை திட்டுவதும் சிறு பிள்ளைகளான ராஜியையும் மகியையும் குறை சொல்வதுமாக இருந்தார். அவரும் ராஜி 2வது படிக்கும்போதே இறந்துவிட்டார். அதனால் ராஜிக்கும் மகிக்கும் தாத்தா பாட்டி அன்பு என்பது வெகு தூரம். இப்போது அஸ்வினின் பாட்டி இவ்வளவு அன்பாக கேட்கவும் அப்படியே உருகி போனாள் ராஜி. அவள் கண்களில் கண்ணீர் வர எல்லோருமே பதறிப்போனார்கள். அஸ்வினும் பதறிப்போனான். எங்கே தான் சொன்னதை தாத்தா பாட்டியிடம் சொல்லிவிடுவாளோ என்று. ராஜியின் கையை பிடித்து தன் பக்கத்தில் உட்கார வைத்து கொண்ட அஞ்சனா தேவி, ஏமா ராஜி, எதுக்கு இப்படி அழற? அஸ்வின் ஏதாவது சொன்னானா என்று கேட்க அஸ்வின் பயந்து போனான். என்னதான் தொழில் மற்றும் வியாபாரத்தில் பெரிய சூரப்புலியாக இருந்தாலும் வீட்டில் எல்லாமே தாத்தா பாட்டி தான். அவர்கள் பேச்சுக்கு மறுபேச்சே கிடையாது. ராஜகோபாலின் தம்பி தேவநாதன் குடும்பத்துடன் வெளிநாட்டில் செட்டில் ஆகிவிட தாத்தா பாட்டி இருவரும் இங்கேயே இருந்து விட்டனர்.
காயத்ரியும் ஒரு நாளும் அவர்கள் மனம் வருந்தும்படி எதுவும் செய்ததில்லை. மகள் இல்லாத விஷ்ணுவர்தன் அஞ்சனாதேவி தம்பதியினர் காயத்ரியை தங்கள் மகளாகவே பார்த்தனர். ராஜகோபால் என்றும் அப்பாவின் முன் மாணவனைப் போலத்தான் நிற்பார். அதற்காக பயம் என்றெல்லாம் இல்லை. தன் பெற்றோர்களின் மேல் அவ்வளவு மரியாதை வைத்திருந்தார் அவர். ஸ்வேதா, அஸ்வின், அனிருத் மூவருமே தாத்தா பாட்டிக்கு மிகவும் செல்லம். ஆனாலும் இன்று வரை பெரியவர்கள் பேச்சுக்கு சிறியவர்கள் எதிர்பேச்சு பேசியது இல்லை. அதனால் கண்ணீரோடு நிற்கும் ராஜி பாட்டியிடமோ தாத்தாவிடமோ தான் சொன்னதை சொன்னால் அவ்வளவுதான். பயத்துடன் ராஜியை பார்த்தான் அஸ்வின். ஒண்ணுமில்ல பாட்டி, சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு தாத்தா பாட்டி அன்பு கிடைச்சதே இல்லை. உங்கள் 2 பேரோட அன்பையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு, அதுதான் என்றாள் ராஜி. ஏமா, இதுக்கெல்லாமா அழுவுவாங்க? நாங்க உங்களுக்கும் தாத்தா பாட்டி தான். என்ன வேணும்னாலும் நீங்க தாராளமா எங்க கிட்ட கேட்கலாம். அவங்க 3 பேருக்கும் எங்க கிட்ட எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை உங்களுக்கும் இருக்கு என்றார் பாட்டி அஞ்சனாதேவி. இந்தம்மா ராஜி, தாத்தா கொடுக்குறேன்ல, பிடி. பெரியவர் விஷ்ணுவர்தன் சொல்ல பதில் பேச முடியாமல் பணத்தை வாங்கி கொண்டாள் ராஜி. ராட்சசி, நான் இவனுக்காக யோசித்துக் கொண்டிருக்கிறேன். இவளானால் எதையும் கண்டு கொள்ளாமல் பாச தீபம் ஏற்றி கொண்டிருக்கிறாள். எனக்காக மட்டுமா இதெல்லாம் வேண்டாம் என்கிறேன்? எப்படியும் அவளுக்கும் என்னோடு இருப்பது பிடிக்காது. இவளும் அங்கு வந்து சிரமப்படுவாள். பாவம் இவள் என்று பார்த்தான். கடைசியில் எல்லாவற்றிற்கும் என்னை தான் குறை சொல்கிறார்கள். கடுப்பாக இருந்தது அஸ்வினுக்கு. அஸ்வின் செய்வதறியாது நிற்க அனிருத் அவன் அருகில் வந்தான். அண்ணா, நான் வேணும்னா தாத்தா கிட்ட பேசி பார்க்கட்டுமா என்றான். ஹனியின் முகத்தை பார்த்தான் அஸ்வின். அவன் முகம் முழுவதும் மகிழ்ச்சியில் நிறைந்திருந்தது. பின் அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி என எல்லோர் முகத்தையும் பார்த்தான். அம்மா அப்பாவின் முகம் வருத்தமாக இருப்பது தெரிந்தது. தன் முடிவை சொல்லிவிட்டாலும் தாத்தா இவன் சம்மதத்தை எதிர்பார்க்கிறார் என்பது அவர் முகத்திலிருந்தே தெரிந்தது. சட்டென்று தன் முகத்தையும் முடிவையும் மாற்றிக்கொண்டான். அதெல்லாம் ஒண்ணுமில்லகனே, ஆபீஸ் வேலை இருக்கேன்னு பார்த்தேன். பரவாயில்ல, அது அப்புறம் பார்த்துக்கலாம். நீ கிளம்பு, போகலாம். அஸ்வின் சொல்ல அனிருத்தின் சந்தோஷம் இரட்டைப்பாகி போனது. சரி தாத்தா, உங்க விருப்பப்படி நாங்க எல்லாரும் போயிட்டு வரோம். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? அஸ்வின் சொல்ல, என்ன சந்தோஷம் யாருக்கு என்ற ஸ்வேதாவின் குரல் கேட்டது. குழந்தைக்கு சில பொருட்கள் வாங்க வேண்டும் என்று காலையிலேயே ஸ்வேதா தன் கணவனோடு வெளியே போயிருந்தாள். அதனால் இங்கு நடந்தது எதுவும் அவளுக்கு தெரியாது. காயத்ரி தேவி நடந்ததை மகளிடம் சொல்ல நானும் போவேன் என்று அடம் பிடிக்க ஆரம்பித்தாள் அவள். ஸ்வேதா, இப்ப குழந்தைக்கு 6 மாசம் கூட முடியல. இந்த நேரத்துல இப்படி டக்குன்னு கிளைமேட் மாறுறது குழந்தைக்கு நல்லது இல்லடா. 2-3 மாசம் போகட்டும், அப்புறம் நாம எல்லாருமே போகலாம் என்றார் பாட்டி. ஸ்வேதா தன் கணவனை பார்க்க தோளை குலுக்கியவன் எதுவும் பேசவில்லை. காயத்ரி தேவியும் தன் மாமியாரின் பேச்சை அங்கீகரிக்க ஸ்வேதாவின் பக்கம் பேச ஆள் இல்லாமல் போனது. சரி, எல்லாரும் போயிட்டு வாங்க என்ற சினங்களுடன் ஒத்துக்கொண்டாள் ஸ்வேதா. தாத்தா, ஆஃபீஸில் கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. சில டாக்குமெண்ட்ஸை பார்க்கணும். அங்கே போய் ஜிஎம் கிட்டேயும் மேனேஜர் கிட்டேயும் பேசிக்கிறேன். போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் என்றான் அஸ்வின். சரி, எல்லாரும் கிளம்புங்க. சமையல்காரம்மா கிட்ட சொல்லி சமையலை சீக்கிரம் முடிக்க சொல்கிறேன். என்னதான் பாதை நல்லா இருந்தாலும் டிரைவர் ஓட்டினாலோ இருட்டுக்கு முன்னாடி கொடைக்கானல் போயிடணும் சொன்ன காயத்ரி தேவி சமையலறையை நோக்கி சென்றார். ஆமாம், காயத்ரி சொல்றது சரிதான். நீங்க போய் பேக்கிங் வேலையை பாருங்க. ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. இப்ப கிளம்புங்க என்றார் தாத்தா. மகி 2 படிகளாக தாவி குதித்து தன் அறைக்கு ஓடினாள். அஸ்வினை திரும்பி பார்த்த ராஜியும் தங்கள் அறையை நோக்கி நடக்கலானாள். அஸ்வின் ஆபீஸுக்கு கிளம்பிவிட அவனுக்கு எதை எடுத்து வைப்பது என்று குழம்பி போனாள் ராஜி. எப்படியும் வந்து பேக் செய்ய அவனுக்கு நேரம் இருக்காது என்று எண்ணியவள் அனிருத்திடம் கேட்டு அவனுக்கு தேவையானதை எடுத்து வைக்க ஆரம்பித்தாள். 1 மணி நேரத்தில் பேக்கிங் முடிந்துவிட கீழே வந்த ராஜிக்கு மாமனார் கேட்டிருந்தது ஞாபகத்துக்கு வந்தது. 2 லிட்டர் பாலை எடுத்து காய வைத்தவள் ஸ்வீட்டை செய்து ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வைத்தாள். சொன்னது போல 12 மணிக்கெல்லாம் ஆபீஸிலிருந்து திரும்பி வந்தான் அஸ்வின். எப்படியும் 2 மணிக்குள் கிளம்பியாக வேண்டும். அதற்குள் பேக்கிங்கை முடிக்க வேண்டும். அவசரமாக அறைக்கு வந்தவன் ஆச்சரியமடைந்தான். ஏனென்றால் எப்போதும் அவன்
வெளிநாட்டுக்கு எடுத்துச் செல்லும் தன் பிரியமான சூட்கேஸ் சோஃபாவின் மேல் இருந்தது. அதன் அருகில் ஒரு சிறிய பேக் இருந்தது. முதலில் சிறிய பையை திறந்து பார்த்தவனுக்கு வியப்பு தாங்க முடியவில்லை. அதில் அவனுடைய பிரஷ், பேஸ்ட் ஒரு சின்ன பெட்டியில் இருந்தது. அவனுடைய சோப் மற்றும் பாடி வாஷ் இன்னொரு சின்ன பெட்டியிலும், ட்ரிம்மர் மற்றும் அது சார்ந்த ஐட்டங்கள் மற்றொரு பெட்டியிலும் தனித்தனியாக வைக்கப்பட்டிருந்தது. பொதுவாக அவன் வெளிநாடு செல்லும் போது அத்தனையையும் ஒரு பேக்கில் அள்ளி போட்டு அந்த பேக்கை இன்னொரு பேக்குக்குள் போட்டு விடுவான். இப்போது அவைகள் நேர்த்தியாக அடுக்கப்பட்டிருப்பதை பார்த்த அவன் முகத்தில் சிறு புன்னகை மலர்ந்தது. அடுத்ததாக பெரிய சூட்கேஸை எடுத்து திறக்க அதில் அவனுக்கு தேவையான உடைகள் மற்றும் இரவு உடைகள் எல்லாமே அடுக்கப்பட்டிருந்தது. ஆஃபீஸ் டேபிளில் அவனுடைய லேப்டாப், சார்ஜர், அதனுடைய பேக் என்ற அனைத்தும் தயாராக வைக்கப்பட்டிருந்தது. ராஜு தான் நினைத்ததை விட மிகவும் சாமர்த்தியசாலிதான். காலையில் தன்னுடைய செடிகளை அவ்வளவு அழகாக கவனித்திருக்கிறாள். இப்போது அவனுக்கு தேவையானவற்றை அவன் சொல்லாமலே எடுத்து வைத்திருக்கிறாள். அதுவும் மிக நேர்த்தியாக. அவன் வெளிநாட்டுக்கு போகும்போதெல்லாம் தேவையானவற்றை அப்படியே அள்ளி போட்டுக்கொண்டு போய்விடுவான். பெரிதாக அடுக்க அவனுக்கு நேரம் இருக்காது. மனதின் உற்சாகம் உடம்பிலும் தொற்றிக்கொள்ள அப்படியே காயாக 2 கைகளையும் விரித்து கொண்டு மெத்தையில் விழுந்தான். கண் மூடி அந்த உணர்வை அனுபவிக்க அவன் நினைத்த போது கதவு திறந்த சத்தம் கேட்டு பார்க்க ராஜு உள்ளே வந்து கொண்டிருந்தாள். அவனை மீறி அவனுடைய வாய் அவளிடம் தேங்க்ஸ் என்றது. எதுக்கு என்று ராஜு கேட்க, காலையில் என் செடிகளை பார்த்துக்கிட்ட, இப்போ எனக்கு பேக் பண்ணி வச்சிருக்க, அதுக்கு எல்லாத்துக்கும் தான் என்றான் அஸ்வின். பரவாயில்ல, எனக்கும் இந்த ட்ரிப் பிடிக்கல தான். ஆனால் பெரியவங்க மனசை நான் காயப்படுத்த விரும்பல. அதனால தான் அங்கே என்னால் எதுவும் பேச முடியல. சாரி என்றவள் தன் பெட்டியுடன் கீழே போய்விட்டாள். சற்று நேரத்தில் எல்லோரும் சாப்பிட வந்தனர். ஆஃபீஸ் வேலையை முடித்த அஸ்வின் பேக் செய்ய வேண்டும் என்று சற்று அவசரமாக வந்திருந்தான். இப்போது ராஜி எல்லாவற்றையும் அவனுக்காக பேக் செய்திருக்க அவனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. முதல் ஆளாக டைனிங் டேபிளுக்கு வந்திருந்தான். வந்தவன் கண்ணில் முதலில் பட்டது அந்த கண்ணாடி பவுலில் இருந்த ஸ்வீட் தான். அட, எனக்கு பிடிச்ச ரசமலாய், ஆவலுடன் சொன்னவன் அதை எடுக்க கையை நீட்டினான். அப்பா அவளுக்கு பிடித்த ஸ்வீட்டை செய் என்று தானே சொன்னார். அப்படியானால் அவளுக்கும் ஃபேவரட் ரசமலாய் தானா? சூப்பர் என நினைத்தது அவனுடைய மனது. டேய், அது என் மருமக எனக்காக செஞ்சது. அது முழுசும் எனக்கு மட்டும்தான். கையை எடுடா என்றார் அங்கு வந்த அவனுடைய அப்பா. அவன் அதையெல்லாம் காலிலேயே வாங்கி கொள்ளவில்லை. முதல் வேளையாக ஒரு பவுலில் போட்டு ஸ்பூனை எடுத்துக்கொண்டு சாப்பிட உட்கார்ந்து விட்டான். எல்லோரும் பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் மதிய உணவை முடித்த போது 2 டிரைவர்களும் வந்து நின்றனர். முன்தினம் திருமணம் முடிந்து வந்த அந்த காரிலேயே 2 ஜோடிகளும் கிளம்ப முடிவானது. மகி எடுத்து வந்த பெட்டிகளை பார்த்து எல்லோரும் திகைத்து விட்டனர். மகி, என்ன இது? கொடைக்கானலிருந்து திரும்பி வர ஐடியா இல்லையா உனக்கு என்று காயத்ரி கேட்க எல்லோரும் சிரித்து விட்டனர். அனிருத் தனக்காக ஒரு சின்ன சூட்கேஸை கொண்டு வந்திருக்க மகி 5 பெட்டிகளை கொண்டு வந்து வைத்தாள். ஆன்ட்டி, இந்த 4 சூட்கேஸ்லேயே என்னோட ட்ரெஸ் இருக்கு. அந்த ஒரு பாக்ஸில் என்னோட மேக்கப் ஐட்டம் என்றாள். அம்மா, இவளுக்கு கார் எல்லாம் பத்தாது, கண்டெய்னர் லாரி தான் சரிப்படும் என்றான் அனிருத் சீரியஸாக. சரி, பரவாயில்லை விடுங்க, அவ விருப்பப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு போகட்டும். இதுக்கு மேலே என்ன தேவை, எப்படி செய்யும்னு அவ கத்துக்குவா. பெட்டிகளை கார் டிக்கியில் ஏற்றினார்கள் டிரைவர் இருவரும். மகி முதலில் உற்சாகத்தோடு காரில் ஏறி உட்கார்ந்து கொண்டாள். ராஜிக்கு இன்னும் தயக்கமாகத்தான் இருந்தது. இவர்களெல்லாம் கூட இருந்தால் கூட பரவாயில்லை, இவனோடு தனியாக போனால் என்னென்ன நடக்குமோ என்று பயமாக இருந்தது. வெளியில் வந்து கையசைத்து கொண்டிருந்தவர்களை திரும்பி பார்த்து கொண்டே ராஜி நடக்க நின்று கொண்டிருந்த அஸ்வினின் மேல் மோதிவிட்டாள். தடுமாறி விழப்போனவளை அப்படியே தாங்கி பிடித்து கொண்டான் அஸ்வின். அவளை அவன் தன் கைகளில் தாங்கிக் கொள்வது இது 2வது முறை. இருவரும் சில கணங்கள் அப்படியே நிற்க, நேரமாகுது, கிளம்புங்க, உங்க ரொமான்ஸை எல்லாம் கொடைக்கானல்ல போய் கண்டினியூ பண்ணுங்க பாட்டி சொல்ல அஸ்வினின் முகம் சிவந்து போனது. சட்டென்று தன் கையில் இருந்து ராஜியை கீழே இறக்கிவிட அவள் கூச்சத்தில் தடுமாறி சிவந்து போனான். தொடரும்.